Hey guys, this is Rashid. Welcome to the RR. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சீரீஸ் நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. சீசன் 1 எபிசோட் 1 வந்து பார்த்தாச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஸ்பின் ஆஃப் தான். கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கும் ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன்ஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லேருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி தான் இது. டங்க் அண்ட் எக் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருடைய ஜேர்னி தான் வந்து இந்த சீரீஸ். ஸோ யார் அந்த மொட்டை, அந்த டங்கோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்கமிங் எபிசோட்ஸில் வந்து கண்டிப்பாக நமக்கு சொல்லுவாங்க. இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்ட்ரோ எபிசோட் தான். உள்ள பெருசாக எதுவும் இருக்காது. இது ஒரு நீட்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன் எபிசோட் தான். ஸோ டங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவருடைய மாஸ்டர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரை புதைச்சிட்டு வெஸ்ட்ரோஸை நோக்கி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாப்பில். நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர் அந்த இன்ட்ரோடக்ஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணானுங்க. பிஜிஎம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும்போது டக்குன்னு அப்படியே நோஸ் கட் பண்ணி உள்ள ஒரு கேவலமான ஒரு சீன் வச்சுருந்தானுங்க. ஸோ அவங்க சொன்னதான் உள்ள காமெடி சீன்ஸ் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் அந்த பிஜிஎம் போட்டு ஏமாத்தினதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது. விஷுவல்ஸில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே வந்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் தமிழில் பார்க்காதீங்க, இங்கிலீஷில் பாருங்கள். பிகாஸ் தமிழ் டப்பிங் சொதப்பி வச்சுருக்கானுங்க. ஏன் இப்படி பண்ணானுங்கன்னு தெரில. தமிழ் டப்பிங் நல்லாவே இல்லை. ஸோ தமிழ் டப்பிங்கில் வந்துட்டு அந்த ஒரு எமோஷனே இல்லை. ரொம்ப ராவாக ஒரு ஃபேன் டப் மாதிரி பேசி வச்சுருக்கானுங்க. பட் குவாலிட்டியாக இருக்குது. பட் அந்த டோன் தான் நல்லா இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் பாருங்கள். அண்ட் ஆப்வியஸ்லி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்ஸ் மாதிரி வந்து இதுவும் ஒரு 18+ சீரீஸ் தான். ஸோ 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க இந்த சீரீஸ் பக்கம் போகாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்து பெருசாக அவங்க எதுவுமே சொல்ல, ஒரு இன்ட்ரோடக்ஷன் எபிசோட் தான். ஸோ அதனால் வந்து இதில் எதுவுமே வந்து நம்ம சொல்ல முடியாது. வீக்லி ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகும். அதாவது வந்து மண்டே மார்னிங் 8:30 அந்த டைமில் வந்து ரிலீஸ் ஆகும். அடுத்தடுத்த எபிசோட் வரும்போது நம்ம கண்டிப்பாக அதை பற்றி இன்னும் நிறையா பேசலாம். அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.